ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மீண்டும் இந்த மாலை வேளையில் உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் அரவுண்ட் மோர் தேன் 20 அல்லது 21 செய்திகள் என்று நம்புகிறேன். 3 வாரங்களுக்கு மேலாக நம்ம கர்த்தருடைய வசனங்களை தியானித்து வருகிறோம். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்து வருகிறது என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை, த கவனன்ட், த நியூ கவனன்ட் ட்ரூத்ஸ், ஆமென், புதிய உடன்படிக்கையினுடைய உண்மைகளை, சத்தியங்களை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு கூட செய்து கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கையிலையும் நாம் தியானித்து வருகிறோம். எவ்ரி ப்ராமிசஸ் ஆஃப் த நியூ கவனன்ட் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் தியானித்து வருகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்த, ஆமென், அவருடைய பாடுகள், நமக்காக அவர் பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும், ஆமென், ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, ஆமென், அதில் நம்ம கற்றுக்கொண்டோம். ப்ராமிசஸ் ஆஃப் த கவனன்ட், நோவாவோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையில், ஆபிரகாமோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையில், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் சீனாயில் செய்து கொண்ட உடன்படிக்கையில் நம்ம அந்த உடன்படிக்கையினுடைய வாக்கு தத்தங்களை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஸோ தேர் இஸ் அ பர்பஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் த கவனன்ஸ். தேவன் மனிதனோடு கூட செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கையிலும் படிப்பதில் ஒரு நோக்கம் உண்டு. நம்ம ஆண்டவரை அதிகமாக அறிய அது ஏதுவாக இருக்கிறது. குறிப்பாய் புதிய உடன்படிக்கை குறித்ததான தெளிவு நமக்கு என்ன செய்கிறது, பிறக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதே சப்ஜெக்டில், ஆமென், இன்னொரு முக்கியமான தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹவு கேன் ஐ ஒபே த லா ஆஃப் காட். ஸோ நேற்றைய தினத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிறவர்களுக்கு தெரியும், தோரா, நியாயப்பிரமாணம் அல்லது லா என்று வரும்பொழுது புதிய உடன்படிக்கைக்கு கீழே வாழுகிற நாம, ஆமென், இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய, ஆமென், ஆப்ளிகேஷன்ஸுக்கு, அதில் இருக்கக்கூடிய கட்டளைகள், கற்பனைகள், இவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும் என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தபடினால அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய செரமோனியல் ஆஸ்பெக்ட்ஸை, அதாவது கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3 நேற்றைக்கு நாம் பார்த்தோமே, அவைகளைத்தான் ஆண்டவர் நிறைவேற்றினாரே ஒழிய கேட்டகரி 1ல் இருக்கக்கூடிய கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், நியாயங்கள், ஆமாம், நியமங்கள் அல்ல, நியாயங்கள், அவருடைய கற்பனைகளை நீங்களும் நானும் கை கொண்டு தான் ஆக வேண்டும். இன்ஃபேக்ட் அதைத்தான் தேவன் நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ அவைகளெல்லாம் நிரந்தரமானவைகள், இட்டர்னல் ஆனவைகள் அப்படின்றத நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். ஸோ தோரா என்று வரும்பொழுது, நியாயப்பிரமாணம் என்று வரும்பொழுது, அதில் இருக்கக்கூடிய பர்மனண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எது, இட்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸ் எது, அதில் இருக்கக்கூடிய டெம்பரவரியான ஆஸ்பெக்ட்ஸ் எது அப்படின்றத நம்ம பிரிக்க தெரியணும். ஆமென், அவைகளை நாம் அழகாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ பொதுவாகவே நாம் தவறாக நாம் நினைத்து விட்டோம், ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை மாற்றிவிட்டார். காட் சேஞ்ச்டு த லா. நோ, காட் நெவர் சேஞ்சஸ் த லா, ஹி ஃபுல்ஃபில்ஸ் த லா. நான் ஏற்கனவே ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். வாட் இஸ் ஃபுல்ஃபில்? ஃபில் இட் டு த ஃபுல், இல்லையா? என் கையில் ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் தண்ணீர், ஆமென், பாதி அளவு இருக்கிறது. நான் அதை என்ன செய்கிறேன், குடிக்கிறேன், பாதி அளவு ஆகிறது. உடனே என்னுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, வந்து அப் டு த பிரிம், மேலே வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அதில் தண்ணீர் ஊற்றுகிறார்கள். ஸோ ஏற்கனவே பழைய உடன்படிக்கை அது அரைகுறையாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கை என்று வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் டெம்பரவரியான ஒன்று. பழைய உடன்படிக்கை அல்லது சீனாயில் தேவன் செய்து கொண்ட அந்த முதல் கவனன், முதல் உடன்படிக்கை, இட் இஸ் டெம்பரவரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பர்மனண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. அந்த பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், இவை அனைத்தும் ஏற்கனவே ஆபிரகாம் பின்பற்றினவைகள், நோவா பின்பற்றினவைகள், ஆதாம் பின்பற்றினவைகள். பர்மனண்ட் இஸ் ஆல்வேஸ் பர்மனண்ட். அதில் இருக்கக்கூடிய டெம்பரவரி விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது என்ன செய்தார், பாதியாக இருந்த என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த உடன்படிக்கையை அவர் என்ன செய்தார், நிரப்பி அதை ஃபுல் பண்ணினார். அவ்வளோதான். வேறொரு கிளாஸை எடுத்து கொண்டு வந்து அதில் புதிதாக ஃபுல் பண்ணல. தட் இஸ் நாட் அமென் சம்திங் நியூ, இட் இஸ் ரெனியூடு. ஏற்கனவே இருந்த முதல் உடன்படிக்கை அது அரைகுறையாக இருக்கிறது. அது அரைகுறையாகத்தான் ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய நோக்கமும் அது பர்பஸும் என்ன தெரியுமா, இயேசுவை நமக்கு சுட்டி காண்பிப்பது, இயேசு கிறிஸ்துடைய வருகையை நமக்கு அறிவிப்பது. மேசியா வருவார், அவர் வந்துதான் உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்க முடியும் என்று
அவருடைய வருகையை நமக்கு ஆமென் மேற்கோள் காட்டின ஆமென் ஒரு சத்தியம்தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பழைய அல்லது முதல் உடன்படிக்கை. அது பாதி அளவு தான். இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்தார்? அதை நிரப்பினார். நிரப்பி ஆமென் புதிய உடன்படிக்கை அல்லது த ரெனியூடு கவனன்ட் என்று என்ன செய்கிறோம்? நாம் அழைக்கிறோம். ஸோ இதை தெளிவாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். God never changed the law. Amen. He fulfilled or fill it full. அப்படி நம்ம சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். ஆமென். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தையும் காலங்களையும் குறிப்பாய் ஷபாத் ஆமென் ஓய்வு நாட்களை மாற்றுகிறவன் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து தான் மாற்றுவான் என்று என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பைபிள் இருக்குது. ஏற்கனவே கிபி 300 இந்த ஆண்டுகளில் ஆமென் ஆதி திருச்சபையினர் அவர்கள் தோராவை பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் ஆமென் நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகள் கற்பனைகளை அவர்கள் போதித்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிபி 300க்கு அப்புறம் வந்த கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு அரசன் அவன் முற்றிலுமாக ஷபாத்தை மாற்றினான். ஆமென் யூதர்களுடைய பண்டிகைகளை அவன் என்ன செய்தான்? மாற்றி அமைத்தான். புறஜாதிகள் அன்றைக்கு பேகன் ஃபெஸ்டிவல்ஸாக இருந்த கிறிஸ்மஸ், ஈஸ்டார் போன்ற பண்டிகைகளை அவன் என்ன செய்தான்? நிறுவி திருச்சபைக்குள்ள இன்ஃபேக்ட் அவன் ஒரு ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை போன்றவன் என்பதை நாம் பார்க்கணும். திருச்சபையினுடைய எல்லா நியமங்களையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அவன் மாற்றி அமைத்தான். He changed. That is the spirit of Antichrist. அன்று முதல் இன்று வரைக்கும் நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய பண்டிகைகள் என்று அழைக்கப்படுகிற பண்டிகைகளை சபை மறந்து போய்விட்டது. இன்ஃபேக்ட் பேகன் ஃபெஸ்டிவல்ஸ் ஆகிய அந்த பண்டிகைகளைத்தான் இன்றைக்கு ஆமென் சபைகள் ஆசரித்து வருகிறன, கொண்டாடி கொண்டு வருகின்றன. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பல விஷயங்களை ஆமென் நம்ம வந்து சீனாய் உடன்படிக்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பல அரிய விஷயங்களை நாம் பின்பற்றாமலே போய்விட்டோம். ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, லாவை ஆண்டவர் ஒரு நாள் சேஞ்ச் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. இது இன்னும் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஆமென். நான் சொல்லுகிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இல்லை, ஐம் கோனா எக்ஸ்பிளைன், இன்னும் நிறைய அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆமென் நாம் வந்து நிச்சயமாய் முதல் உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை, குறிப்பாக தோராவினுடைய அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆகிய அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் அவருடைய நியாயங்கள் அவைகளை நாம் கை கொண்டு தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ரைட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. குறிப்பாக சீனாய் கவனன்ட் அல்லது மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் அந்த வனாந்தரத்தில் செய்து கொண்ட அந்த முதல் உடன்படிக்கையினுடைய பர்பஸ் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் பல விஷயங்கள் அதில் டெம்பரவரியான ஒன்று தான். அதை நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன். இன்ஃபேக்ட் தட்ஸ் டெம்பரவரி. ஹல்லேலூயா. அண்ட் தேர் ஆர் சம் ஆர் இட்டர்னல். இதை நம்ம நேற்றைக்கு நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். ஆண்டவர் ஏன் அந்த டெம்பரவரி ஆஸ்பெக்ட் அதில் வச்சாரு? ஏன் முதல் உடன்படிக்கையில் அல்லது பழைய உடன்படிக்கையில் ஏன் தற்காலிகமான இயேசு கிறிஸ்து வந்த பின்பதாக ஆமென் அவைகளெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய டெம்பரவரியான காரியங்களை, எதது பலிகள் காணிக்கைகள் இல்லையா போன்ற காரியங்களை ஆமென் சில ஆர்டினன்சஸ் எல்லாம் ஏன் ஆண்டவர் வந்து வைத்தார் என்று சொன்னால், அவைகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உண்மையாக அவரிடத்தில் மனம் திரும்பி அவர் கொடுக்கிற நீதியை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை ஆயத்தம் பண்ணும்படியாகத்தான் இந்த டெம்பரவரி ஆஸ்பெக்ட்ஸ், பலிகளாக இருக்கட்டும் காணிக்கைகளாக இருக்கட்டும் அல்லது நேற்றுக்கு நான் சொன்ன ஆமென் ஸ்தோத்திரம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மற்ற செரமனிஸாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஆண்டவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் ப்ரிப்பேர் பண்ணுவதற்காக, எதற்கு அவர் வரும்பொழுது மனம் திரும்பி அவருடைய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த தற்காலிகமான விஷயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. பலிகள் அதற்காகத்தான், காணிக்கைகள் அவர்களுக்காகத்தான், செர்மனிஸ் எல்லாம் அவைகளுக்காகத்தான்.
அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு சற்று முன்பாக யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார்? மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஏன்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் நீங்கள் பலிகளை செலுத்தினீர்கள், நீங்கள் பாவம் செய்த பொழுது அந்த செர்மனிஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். பட் உண்மையான மன்னிப்பு என்பதை கொடுப்பதற்காக மெஸ்ஸியா வரப்போகிறார். அவர் தன்னுடைய நீதியை, ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லுவோமே, தன்னுடைய நீதியை உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். ஸோ நவ் இட்ஸ் டைம் ஃபார் த ரியல் ரிப்பன்டன்ஸ். உண்மையான மனம் திரும்புதலுக்கு நேரம் வந்து விட்டது என்று சொல்லி ஜனங்களை ஆயத்தம் பண்ணினார். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், the temporary laws kept the people of Israel aware of their need for a redeemer. ஆமென். தங்களுக்கு ஒரு மேசியா வேண்டும், தங்களை மீட்பதற்கு ஒருவர் வரப்போகிறார் என்கிற விஷயத்தில் ஜனங்களை விழித்திருக்க செய்தது எதுனா இந்த டெம்பரவரி ஆஸ்பெக்ட்ஸ். உதாரணத்திற்கு இன்னைக்கு நாமும் 2 சடங்குகளை நாம் நிறைவேற்றி வருகிறோம் இல்லையா? சிலுவைக்கு பின்பதாக நாம் நிறைவேற்றி வருகிற அல்லது ஆசரித்து வரக்கூடிய 2 ஆஸ்பெக்ட் உண்டு. டெம்பரவரி ஆஸ்பெக்ட் தான் அது. ஒன்று ஞானஸ்நானம் இல்லையா? அவரோடு கூட மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட உயிர் தெழுவதற்கு ஒப்பனையாக ஞானஸ்நானம் என்கிற ஒரு விஷயத்தை நாம் அனுசரித்து வர்றோமா இல்லையா? அது ஒரு செர்மனி மாதிரி தானே. இரண்டாவது கம்யூனியன் சர்வீஸ் இல்லையா? ஆமென். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவர் வருமளவு நினைவு கூற போகிறோம். அவர் வந்ததுக்கப்புறம் அது நமக்கு தேவையில்லை. ஸோ அவர் வருகிற வரைக்கும் அவரை குறித்ததான சிம்பாலிக்கான ஒரு விஷயத்தை ஆமென் சிலுவைக்கு பின்பதாக உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிற நாம அதை என்ன செய்கிறோம்? ஆசரித்து வருகிறோமா இல்லையா? எதற்காக இந்த 2ம்? அவரை பற்றியது. அவர் வரப்போகிறார், ஆகவே அவருக்காக நம்மை ஆயத்தமாக்க வேண்டும் என்று ஞானஸ்தானத்தின் வழியாகவும் திருவிருந்தின் வழியாகவும் நம்மளை என்ன செய்கிறோம்? we are preparing for our Messiah to come back. அதே போல தான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய டெம்பரவரி ஆஸ்பெக்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் இயேசு நிறைவேற்றி விட்டார். ஆனால் அவைகளை படிக்க காரணம் என்னன்னா, அவைகளெல்லாம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினது அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக டெம்பரவரி ஆஸ்பெக்ட்ஸை நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் பெர்மனண்ட்டான இட்டர்னலான கட்டளைகளை, கற்பனைகளை வைத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் டெம்பரவரியான விஷயத்தை வைத்திருந்தாலும் நியாயப்பிரமாணத்தோடு கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை வைத்திருந்திருக்கிறார். எதை வச்சிருக்கிறாரு? ப்ராஃபட்ஸ் மூலமாக, பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக மெசியாவினுடைய வருகையை குறித்ததை added to the ceremonies, added to the offerings, added to the sacrifices, அத்தோடு கூட சேர்த்து தீர்க்கதரிசிகள், ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, இவர்கள் எல்லாரும் எழும்பி என்ன செஞ்சாங்க? மெசியாவினுடைய வருகையை தீர்க்க தரிசனமாகவும் அறிவித்தார்கள். பாருங்க, எவ்வளவு பழைய ஏற்பாடுன்னு வரும்பொழுது ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணப்படுவதற்கு, ஜனங்கள் ஆயத்தமாகுவதற்கு, அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் தோராவிலும் சரி, நவீம் அல்லது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தீர்க்க தரிசனங்களிலும் சரி, கட்டுவீம் என்று சொன்னால் பாடல்கள், சங்கீதங்கள், நீதிமொழிகள், பிரசங்கிகள், இவைகளிலும் எழுதி வைத்து என்ன செய்கிறார்? அந்த பிரமாணத்திற்கு, நியாய பிரமாணத்தினுடைய டெம்பரவரி லாஸுக்கு அவர் வலு சேர்க்கிறார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நம்ம என்ன கேட்போம் இல்லையா? என்ன பல நேரங்களில் எதுக்கு இந்த பலி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது என்ன அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் எப்போனாலும் அது உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப இந்த மெசேஜை நீங்கள் கேட்கலாம், அல்லது என்ன தொடர்பு கொள்ளலாம். ஐம் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. அமேன். ரைட். அமேன். ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்லா புரிந்துக்கோங்க. இன்ஃபேக்ட் இந்த காரியங்கள், அதாவது அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுவது விசுவாசத்தினால மாத்திரம்தான். பை ஹிஸ் கிரேஸ் அலோன், அவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோமே ஒழிய நியாயப்பிரமாணத்தினுடைய எந்தவித நற்கிரியைகளை நாம் செய்கிறதுனால நாம் ரட்சிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய பர்மனண்ட் கட்டளைகளை, கற்பனைகளை நாம் என்ன செஞ்சுதான் ஆகணும்? கீழ்ப்படிந்து கை கொண்டு தான் ஆக வேண்டும். காரணம்,
நேற்றைக்கு சொன்னதை இன்றைக்கும் நான் வலியுறுத்துகிறேன். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவைகளை கொடுப்பதற்கு முன்பதாகவே ஆமென் ஆபிரகாம் போன்றவர்கள், நோவா போன்றவர்கள் இந்த பர்மனன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த லாவை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கை கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் நம்ம ரைட்லி டிவைட் த ட்ரூத்னு சொல்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆமென் அவர் சொல்லும் பொழுது ஆமென் யூ ஹாவ் டு ரைட்லி டிவைட் த ட்ரூத், வசனத்தை பகுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆலோசனை சொல்கிறார். பாருங்க, நமக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் இல்லையா, கூடவே வேத புஸ்தகத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் சரியான விதத்தில் வேத வசனத்தை உங்களுக்கு பகுத்து அடிமையின் மூலமாக போதித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இது உங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ரைட். ஸோ இன்றைய தலைப்புக்கு நாம் வருவோம். இன்றைய தலைப்பு என்ன? ஹவு கேன் ஐ ஒபே த லா ஆஃப் காட்? நான் எப்படி தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது? எனக்கு ஆசையாக இருக்குது. இதெல்லாம் படிக்க ஐயோ எவ்வளோ விஷயங்கள் நியாயப்பிரமாணத்தில் நான் கீழ்ப்படிவதற்கென்று தேவன் எழுதி வைத்திருக்கிறாரா, இவைகள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னா நான் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள மனதில் ஆசை உண்டாகும். நிச்சயமாக இல்லையா? ஹல்லேலூயா. கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். பல நூற்றாண்டுகளாக இந்த சத்தியங்களை திருச்சபை கேட்கவில்லை. உண்மைதான். அன்னைக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்பதாக தமிழ்நாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள், மூத்த போதகர்கள் இவைகளை தான் போதித்தார்கள். ஆனால் சமீப ஒரு 15-20 வருஷ காலத்திற்குள்ள ஸ்தோத்திரம் கொஞ்சம் வெஸ்டர்ன் தியாலஜி, அதை டிஸ்பென்சேஷனல் தியாலஜி என்று சொல்லுவாங்க, இது இந்தியாவுக்குள்ளே நுழைந்ததனுடைய விளைவாக அதுலேருந்து கொஞ்சம் ட்ராக் மாறி நம்ம தூரம் போயிட்டோம். அதனால தான் இன்றைக்கி திரும்ப ஆண்டவர் நம்மை எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. எழுப்பி திரும்பவும் அந்த பூர்வ பாதைக்கு, சரியான பாதைக்கு நம்மை கர்த்தர் வழி நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக சொல்லுகிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, when it comes to God's law, it is not at all a burden, it is a blessing. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய பிரமாணங்கள் கவனிங்க, அவைகள் பாரமானவைகள் அல்ல, அவைகள் ஆசீர்வாதமானவைகள். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட சொல்லுங்க, ஆண்டவருடைய பிரமாணங்கள் என்னல்ல, பாரமானவைகள் அல்ல, அவைகளெல்லாம் ஆசீர்வாதமானவைகள். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 John chapter 5 verse 3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறு. கற்பனைகள்னா என்ன? ஏதாவது புதுசாக ஏசப்பா சொன்னாரா? Did he teach anything new in the New Testament? No. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, அவர்கள் ஜனங்களுக்கு போதித்தது அனைத்துமே தோரா மட்டுமே. ஹல்லேலூயா. தோராவை விட்டு ஒரு இம்மி அளவு கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலனாகிய பவுலோ ஜனங்களுக்கு எதையும் போதிக்கவில்லை. ஹல்லேலூயா. காரணம், அவர்கள் கையில் இருந்தது தோரா மாத்திரமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அவருடைய கற்பனைகள் என்ன செய்கிறோம்? நாம் கை கொள்ளுகிறோம் என்று சொல்லிட்டு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா யோவான் சொல்றார் பாருங்க. ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருந்தவர் சொல்லுகிறாரு, அவருடைய கற்பனைகள் என்னல்ல, பாரமானவைகள் அல்ல. நம்ம நினைக்கிறோம் நியாயப்பிரமாணம்னா ஐயோ ஆண்டவர் நம்ம நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், நம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே கிருபைக்கு கீழப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை சொல்லும் போது என்ன நமக்கு மனசில் தோணுதுன்னா, எதுவும் நியாயப்பிரமாணம்னா தப்பாக இருக்குமோ, அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஐட்டமாக இருக்குமோ, நாம் அதுக்கு கீழே ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிட்டார், கிருபைக்கு கீழ் நம்ம கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தவறாக நினச்சிட்டோம். அப்படி அல்ல. நாம் இன்னைக்கு அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரிக்குள்ள இல்லை, அந்த பலிகளுக்கு கீழே நீங்க இல்லை இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்க அந்த டெம்பரரி ஆஸ்பெக்ட்ஸுக்கு கீழே இல்லை. அதுதான் உண்மை. அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டார்? உங்களுக்காக சிலுவையில் நிறைவேற்றி விட்டார். ஆனால் அப்படி எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் எதுக்காக யோவான் சொல்ல வேண்டும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதுதான் நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு என்றும், அவருடைய கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் இல்லைன்னு சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார். அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை கொஞ்சம் கவனமாக கவனிங்க.
அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த 613 கட்டளையோடு கூட சேர்த்து அவர்களுடைய சொந்த கட்டளைகளை, ஹல்லேலூயா, நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்களுடைய சொந்த கட்டளைகளை அதிகப்படுத்தி 613 கட்டளையோடு கூட சேர்த்து இன்னும் பிற கட்டளைகள், இவங்களே ரெடி பண்ண கட்டளைகளை ஜனங்கள் மேலே புகுத்தி அவர்களுக்கு பாரத்தை கொண்டு வந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து he was not against the Torah, he was against the man-made laws. அன்னைக்கு இருந்த ரபிமார்களும் அன்றைக்கு இருந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் அவங்க உண்டு பண்ணின பிற சட்டங்கள், மிஷ்னா அப்படின்னு நிறைய இருக்குது, நிறைய மித்ஸ்வோத்தெல்லாம் நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதெல்லாம் நம்ம படித்தோம்னா தலையே சுற்றிடும், அதெல்லாம் நம்ம பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் அதிகமான பாரங்களை ஜனங்கள் மேலே ஏற்றினாங்க. ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கை கழுவாமல் உம்முடைய சீஷர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் எங்கேயுமே, தோரால எங்கேயுமே கை கழுவிதான் சாப்பிட வேண்டும் என்று இல்லை, இல்லையா? ரைட், தயவுசெய்து கை கழுவி சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட்றது மட்டும் நம்ம சாப்பிடுவதுக்கு மட்டும் நம்ம இப்போ கை கழுவுறதில்ல. வெளியில் போனால் வந்தால் எங்கே போனாலும் என்ன செய்கிறோம், கையை தண்ணியில் இல்லை சானிடைசர்லேயே குளிக்கிறோம். ரைட், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதான் ஒரு நியாயப்பிரமாணத்தில் கை கழுவ சொல்லலை, அதனால நான் கை கழுவ மாட்டேன்னு கிளம்பிடாதீங்க. என்ன சொல்கிறேன்னா அப்படி ஒரு விஷயம் இல்லை, அப்படி ஒரு விஷயமே நியாயப்பிரமாணத்தில் இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? அது ஸோ இட் வாஸ் அ மேன்-மேட் லா. இது போல் பல மேன்-மேட் லாஸ் அன்றைக்கு இருந்தது. அவைகளை பற்றி தான் சொல்லுகிறாரு. ஜனங்களுக்கு சொன்னீங்களா, வருத்தத்தோடு பாரத்தை சுமக்கிறீங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல, ஆனால் மனிதர்கள் என்ன செய்து விட்டார்கள், பாரத்தை அதிகமாக்கிட்டாங்க. தங்களுடைய சொந்த டாக்மாஸ் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட திருச்சபைகளிலே உபதேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒழிய, உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இல்லையோ, டாக்மா என்று சொல்லக்கூடிய பல ஒழுங்குக்கு என்ன செய்கிறாங்க, அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. டாக்மா வேணும், ஒழுங்கு வேணும், ஒழுங்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ தேவசுத்தம் திருச்சபைனா எங்களுக்கு நாங்கள் உபதேசங்களை ரொம்ப தெளிவாய் போதிக்கக்கூடியவங்க. we more concentrate on the doctrines. பட் அதே நேரத்தில் we have a dogma. எங்கள் சர்ச்சில் சில ஒழுங்குகள் உண்டு. இப்படி தான் உடை உடுத்த வேண்டும், இங்கே தான் அமரணும், சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆகும்போது உங்களுடைய ஸ்லிப்பர்ஸை நீங்கள் வெளியில் கலட்டிட்டு வரணும். இது நான் எங்கள் லோக்கல் சர்ச்சினுடைய டாக்மா. ஆனால் அதிகமான டாக்மாஸ், அதிகமான பாரங்களை இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் ஜனங்கள் மேலே சுமத்தி இருந்தாங்க. இதனால அவங்க ஏதோ தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்பதை காண்பித்துக் கொள்ளும்படி இப்படி அவர்கள் செய்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்த்தார் ஒழிய தோராவை அவர் எதிர்க்கவே இல்லை. நெவர் நெவர் நெவர். ஜீசஸ் அண்ட் த லா என்கிற தலைப்பில் நான் ஒரு நாள் பேச போகிறேன். ஹல்லேலூயா. பவுல் அண்ட் த லா அப்படின்ற தலைப்பில் ஒரு நாள் பேச போகிறோம். லா அண்ட் கிரேஸ் அப்படின்னு ஒரு நாள் தலைப்பில் பேச போகிறோம். இப்படிலாம் நிறைய பேசிக்கிட்டே நம்ம இருக்கலாம். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு, வருத்தத்தோடு என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா, நீங்கள் எல்லாரும் ஏன்ட்ட வாங்க. நான் நல்ல ஒரு போதகன், ஏன்ட்ட வாங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு ரெஸ்ட் தர்றேன், நான் உங்களுக்கு ஷபாத் தருகிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகம் நாங்கள் வந்திருக்கல, அந்த வேர்டு நுகம்ன்ற வேர்டு ஆக்சுவலாக டீச்சிங் என்கிற வேர்டு. டீச்சிங், என்னுடைய டீச்சிங்கை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க, அது ரொம்ப லகு அப்படின்றார். அது ரொம்ப லகுவானது அப்படின்னு சொல்கிறார். அப்போது தோராவுக்கு நான் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறேன். let me give the interpretation for the Torah. அந்த பரிசேயன் சொல்லுகிறது, அவன் வேதப்பாரகன் சொல்கிறது, அவன் பாரத்தின் மேலே பாரத்தை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் அத்தனையும் தவறு. let me interpret. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தோராவுக்கு மிக அழகான இன்டர்பிரிட்டேஷன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளின்படி நாம் நடப்போமே, நிச்சயமாக சொல்கிறேன், you will be blessed. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஆண்டவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை நாம் மீறுவது தான். ஹல்லேலூயா. மீறுவது நிச்சயமாக சொல்கிற பல ஆசீர்வாதங்களை நாம் இழக்க காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே 10 கற்பனைகளை நம்ம பார்த்துட்டோம். அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும்.
கிருபை எதற்காக கொடுக்கப்படுகிறது? வை கிரேஸ்? ஒன்று, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. இரண்டாவது, நல்லா புரிந்துக்கோங்க, கிருபையினுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரேஸ்? டு ஹெல்ப் யூ டு வாக் அக்கார்டிங் டு த லா ஆஃப் காட் விச் இஸ் ரிட்டன் இன் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், இவைகளின்படி நீங்கள் நடப்பதற்கு உங்களுக்கு கிருபை, ஆமென், பலனை கொடுப்பதற்காகத்தான் தேவன் என்ன அருளி செய்திருக்கிறார்? கிருபையை அருளி செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய பிரமாணங்கள் அனைத்தும் பர்டன் அல்ல, தே ஆர் பிளெஸிங்ஸ். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஒரு சில வசனங்களை நான் வேகமாக கொடுக்குறேன். என்னோடு கூட சேர்ந்து உபாகமம் புஸ்தகம். Let us turn our Bible towards Deuteronomy. உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அம்மேன், 4ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்களை நான் கொடுக்குறேன், எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போமா? அன்னுடைய அம்மேன் அந்த பிரமாணங்கள், அன்னுடைய கட்டளைகள், அன்னுடைய கற்பனைகளை குறித்து வேதவசனம் என்ன அழகாக சொல்லுது பாருங்க. உபாகமம் 4:40 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும். எப்படிங்களா? நன்றா. எத்தனை பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்த நாளாக இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். ஹல்லேலூயா. ஸோ இது என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் சொன்னதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமென். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் சொன்னது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உபாகமத்தில் இருக்கக்கூடிய எந்த வசனத்தையும் வாக்குத்தத்தமாக எடுக்கக்கூடாது. ஓகேவா? இது இந்த டீலுக்கு ஓகேனா ஓகே தான். ஹல்லேலூயா. ரைட். உதாரணத்துக்கு உபாகமம் 1:11 சொல்லுகிறது, நீ இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்காய் ஆமென் கர்த்தர் பெருக பண்ணுவார்னு சொல்லி. எத்தனை பேருக்கு அந்த வாக்கு தத்துவம்? எனக்கு அந்த வாக்கு தத்துவம், எனக்கு அந்த வாக்கு தத்துவம்னு சொல்கிறீங்களே, அதே உபாகமம் புஸ்தகம் தான் சொல்லுகிறது, உன் வாழ்நாட்டில் நீடித்திருப்பதற்கு, நீ நல்லா இருப்பதற்கு என்ன செய்ய? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளலாம். அப்போது இல்லை, நியாயப்பிரமாணம் வேண்டாம், அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் வேண்டாம், ஆனால் அவருடைய வாக்கு தத்தங்கள் மட்டும் வேணும்னா இது என்ன ஒரு மாய்மாலம்? ரைட் இல்லையா? அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். அதே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நீங்கள் நன்றாயிருப்பதற்கு அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஆசை. ஹல்லேலூயா. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் தோற்று விட்டார்கள். See, they had the righteous law, but they didn't have the righteous heart. நான் சொல்றது புரியுதா? Amen. They had the righteous law, but they didn't have a righteous heart. அமேன். நீதியான கற்பனைகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது, ஆனால் அவைகளை பின்பற்றுவதற்கு நீதியான இருதயம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய நீதியையே கொடுத்தது மாத்திரமல்ல, உங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறது மாத்திரமல்ல, இந்த கற்பனைகள் கட்டளைகளின்படி நடப்பதற்கான பலனையும் கர்த்தர் கொடுத்ததோடு சேர்த்து அவைகளில் நடப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருப்பார். I believe God is expecting from you more than what he expected from the people of Israel. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவன் எதிர்பார்த்ததை காட்டிலும் உங்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகளே மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. Amen. I am speaking the word of God. Hallelujah. அடுத்தது வாசிப்போம். அதே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அன்று உங்களுக்கு தானே சொல்றாரு இல்லையா? ஆமென். ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உபாகமம் 5:23 நடக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம், அதே டியூட்டரானமி 6ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போமா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும்
கருத்தாய் கை கொள்ளுவீர்களாக. வாசிங்க. நீ நன்றாய் இருக்கிறதற்கு கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி. அதுக்கு முன்னாடி பாருங்க, அதே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஓ ஹல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த கட்டளைகள் எங்க இருக்கணும்? பலகையில் அல்ல. எங்க இருக்கணும்? that is the primary purpose of God. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பலகையில் எழுதி கொடுத்தார். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? it should not be in the stone, it should be in your heart. ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில மாத்திரம் தேவன் இருதயத்தில் எழுதவில்லை. ஆமென். முதல் உடன்படிக்கையிலும் அவருடைய இருதயத்தில் தான் அவருடைய கற்பனைகள் இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். பைபிளை படிங்க. என்ன சொல்றாரு? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, எவைகளை? நியாயப்பிரமாணங்களை, அதனுடைய ஆமென் கற்பனைகளை, கட்டளைகளை, அதனுடைய நீதி நியாயங்களை உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொல்றார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 1 வாசிக்கிறோமே, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியினுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் எதை பற்றி பேசுகிறார்? தோராவை பற்றி பேசுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, see, it is not at all a burden, it is a blessing. ஹல்லேலூயா. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12 13 வரை வாசிப்போமா? அதே உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12 13. ஆமென். வசனத்தை தவிர நான் வேற எதையும் உங்களுக்கு காமிக்கவே மாட்டேன். சொந்த கதை, சோக கதை, லாஜிக்கான விஷயங்கள், கதைகளை பேசி இன்னொன்று நடந்தது அப்படியே மேனிப்புலேட் பண்ணுறவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. எதையாவது சொல்லி லாஜிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நேரடியாக வசனத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். லெட்ஸ் பிலீவ் வாட் தி வேர்ட் ஆஃப் காட் சேஸ். வாசிப்போமா? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12 13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஹல்லேலூயா. வேற என்னத்தை கேட்கிறாரு? அவருடைய கட்டளைகள், கற்பனைகளை நீங்க என்ன செய்யணும்? கைக்கொள்ளணும். சரி, இப்படியே நம்ம பேசிட்டே போனால் நல்லதாக இருக்குது. பாஸ்டர், 10 கற்பனைகள் மாத்திரம் தானே நீங்கள் சொன்னீங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயமா நியாயப்பிரமாணத்திலேருந்து நாங்கள் கீழ்ப்படிவதற்கு, நாங்கள் அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான, இல்லை 10ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறத நீங்கள் படிக்க முடியும். எடுத்துக்கோங்களேன் என்னோடு கூட சேர்ந்து. மேபி ஆல்ரெடி இதெல்லாம் நான் பேசின ஒரு விஷயந்தான். பட் நிறைய பேர் புதுசாக என்னோடு கூட இணைந்து இதெல்லாம் கேட்கறதுனால, நீங்களும் பலருக்கு இதை ஷேர் பண்ணுறதுனால அப்படியே கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா நான் அப்போவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவும் ஆமென் பிரசங்கித்தது எதிலிருந்து தான்? நியாயப்பிரமாணத்திலிருந்து தான். இன்ஃபேக்ட் தான் மேசியா என்பதை நிரூபிப்பதற்காக ஜெப ஆலயத்தில் அவர் போய் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தான் ஆண்டவர் ஓப்பன் பண்ணி என்ன செய்கிறார்? என்னை குறித்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் என்று சொல்லி வாசித்து, இந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறிட்டு என்று சொல்லி ஆண்டவர் தனாக், அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் ஆமென் தான் மேசியா என்பதை ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு நியாய சாஸ்திரி, சொல்லுங்க யாரு? ஒரு நியாய சாஸ்திரி, இஸ் a lawyer. ஆமென். நல்ல லாவை தெரிஞ்சவன், அக்கு வேற ஆணி வர எல்லா செக்ஷன்ஸையும், கேட்டகரி 1 2 3 ஆமென் 4 5 என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்திலும் ரொம்ப தரவான ஒரு நியாய சாஸ்திரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். எதற்காக வருகிறான்? அவரை சோதிக்கும்படி வருகிறான். என்ன சோதிக்கிறான் பார்ப்போமா? அவன் கேட்குறான், போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கவனமாக கவனிங்க இந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஏன்னா 10 கட்டளைகளை தவிர மற்ற விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னா அதை மட்டுமே பேசுறதுக்கு நமக்கு நேரம் போதாது. அவ்வளவா நம்ம என்ன செய்யலாம்? பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் மார்னிங் டிவோஷன்ஸில் நான் நிறைய கொடுத்துருக்குறேன். என்னோடு கூட மார்னிங் டிவோஷனில் இணைகிறவர்களுக்கு தெரியும். ஆமென், பல விஷயங்களை நான் ஆமென் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட நியர்லி வி ஆர் நியரிங் 1 year மார்னிங் டிவோஷன் ஆரம்பித்து, கிட்டத்தட்ட இந்த நவம்பர் வந்துச்சுன்னா ஆமென் நம்ம முதல் வருஷம் 1 year கண்டினியூவாக மேக்ஸிமம் டேஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்?
கர்த்தருடைய வசனங்களை தியானிச்சிருக்கோம். அதில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எவ்வளவு அழகாக நியாயப்பிரமாணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை ஒரு வாலிபனுக்கு போதிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்கொள்ள நான் என்ன செய்யணும்? அப்போ இவன் ஆண்டவரை சோதிக்கும்படி ஆண்டவர்கிட்ட அவன் கேள்வி கேட்டதுனால அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லலை. இதுதான் ஒரு குட் டீச்சர். ரபியினுடைய மெத்தடாலஜி என்னென்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதற்கு பதிலாக அவங்க என்ன செய்வாங்கன்னா திரும்ப ஒரு கேள்வி கேட்பாங்க. கவனிங்க, ஆண்டவர் அவன்கிட்ட திரும்ப கேட்குறார். என்னென்னா, சரி, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது சொல்லு. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது சொல்லுன்னு அவன்கிட்ட கேட்குறார். ஏன்னா அன்றைக்கி அது மட்டும்தான் அவங்க கையில் இருக்குது. ப்ளஸ் தீர்க்கதரிசன ஆகமங்கள் இருக்குது, பாடல்கள் இருக்குது. ஆனால் மெயினாக அவங்க நியாயப்பிரமாணத்தை மனப்பாடமாக வைத்திருப்பார்கள். 613 கட்டளைகளை 13 வயசுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சுருவாங்க, மனப்பாடம் செய்து விடுவார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சரி, நீயே சொல்லு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு? நியாயப்பிரமாணம் அதில் நீ என்ன வாசித்த? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ என்ன கற்றுக்கொண்ட அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். ஹல்லேலூயா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் என்ன சோதிக்கிறான் அப்படின்னா, அவன் சோதிக்க நினச்சான் பாருங்க. எதை சோதிக்க நினச்சான்னா, ஹூ இஸ் ஜீசஸ் டீச்சர்? இயேசு கிறிஸ்துவனுடைய டீச்சர் யார்? ஏன்னா அன்றைக்கி இருந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரபிமார்கள் என்ன செய்யாங்க, நிறையா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து மாத்திரம் ரபி கிடையாது, நிறைய ரபிமார்கள் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவே வாழ்ந்தாங்க. ஹிலல் அப்படின்ற ஒரு ரபி, ரொம்ப ஃபேமஸான ரபாய். அது பார்த்தீங்கன்னா ஷமாய் அப்படின்ற ஒரு ரபாய் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ரைட். ஸோ இவர் யார்கிட்ட இவர் கற்றுருப்பார்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நியாயப்பிரமாணத்தை இன்டர்பிரட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிலலை பின்பற்றி போகிற ஒரு கூட்டம் உண்டு, ஷமாயை பின்பற்றி போகிற ஒரு கூட்டம் உண்டு. ஒவ்வொருத்தரும் நியாயப்பிரமாணத்துக்கு ஒவ்வொரு விதமான இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவாங்க. பட் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவோட இன்டர்பிரிட்டேஷன் தான் சரியாக இருந்தது. ஏன்னா அவர் தான் நியாயப்பிரமாணமே. ஹி ஹிம்செல்ஃப் இஸ் த லா, இல்லையா? அப்போது இவன் ஆண்டவரை சோதிக்கிறான். யாராக இருக்கும் இவருடைய டீச்சர்? என்னன்னா, இவர் கொடுக்கிற பதிலை வைத்து டீச்சரை கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அதுவும் குறிப்பாக இந்த பதில். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறா. ஆண்டவர் என்ன செஞ்சானா, இவன் டீச்சர் யாருன்னா ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அழகா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்றான். ரைட். இவன் வாயிலிருந்து ஆண்டவர் பதில் எடுக்கிறார். இன்ஃபேக்ட் இவன் டீச்சர் யாருன்னு கண்டுபிடிச்சார். ஏன்னா இப்போ நம்ம வாசித்த வசனம் 2 வசனம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 2 வசனம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று உபாகமத்தில் இருக்குது, இன்னொன்று லேவியராகமத்தில் இருக்கிற வசனம். இது ஒரு வசனம் இல்லை. உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் என்கிறதும், உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயா என்பது 2 வெவ்வேறு வசனங்கள். இது 2 ஒன்றா இணைச்சது ஹிலல் என்கிற ரபாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க என்று வரலாறு சொல்லுகிறது. பைபிள் இல்லை, வரலாறு சொல்லுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை சொன்னவர் இயேசு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இதை சொல்வதற்கு முன்பதாகவே இந்த நியாயசாஸ்திரி அறிந்திருக்கிறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த 2 பிரமாணங்கள் நாம் என்ன செய்யணும், கடைப்பிடித்தாலே போதும் என்பதை இவன் வாலிபன் அறிந்திருக்கிறான். ஆமென். ஆக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த விஷயம் அல்ல. அவர் சொல்லுவதற்கு முன்பதாகவே அன்னைக்கு இது வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம். ஹிலல் தான் இந்த 2 பிரமாணத்தை எடுத்து பைண்டிங் அண்ட் லூசிங்ன்ற ஒரு லா இருக்குது. கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும். என் நாமத்தினால பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்படும் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். இட்ஸ் அ லா. ஏதோ நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டு, ஒரு லா. ஸோ இந்த லாவின்படி இந்த வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தையும் இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை ஒன்றாக இருக்கும். ஆகவே அப்படி இந்த 2 வசனத்தை ஒன்றாக இணைத்து இதை ஒரே வசனமாக்கி இதை ஒரு பிரமாணமாக இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் ஜனங்கள் என்ன செய்தாங்க, விசுவாசித்தாங்க, இதை அறிக்கை செய்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் இதற்கு என்ன செய்கிறார், ஆமென் என்று சொல்லுகிறார். இன்ஃபேக்ட் அவரும் ஆமென் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள இந்த 2 பிரமாணங்களை நாம் என்ன செய்யணும், கை கொள்ள வேண்டும். அல்லது ஆமென் ஸ்தோத்திரம். அதாவது 613 கட்டளைகளை ஆமென் 2 கட்டளைகளில் சுருக்கலான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவும் இதை சொல்லுகிறார். நான் சொல்கிறது நல்லா கவனம் புரிஞ்சுக்கோங்க, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இதை இயேசு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாகவே இந்த நியாயசாஸ்திரி என்ன செஞ்சிருந்தான், அறிந்திருந்தான். ஆக அவன் டீச்சர் யாருன்னா இவர் கண்டுபிடிச்சிட்டார். உடனே அவன் பாருங்க, ஆண்டவர் அவனை பாராட்டுறார். நீ நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது நீ பிழைப்பாய் என்றார்.
உடனே அவன் என்ன செய்கிறான், போயிருக்கணும். கொஞ்சம் அவன் அதிக பிரசங்க என்ன செஞ்சான், தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்டான். என்ன கேட்டான்? உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிப்பாயான்னு சொல்கிறாரு. நான் அதை செய்கிறேன். ஆனாலும் ஒரு கேள்வி கேட்குற ஆண்டவரே, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்டான். மாட்டிக்கிட்டான். அப்போ தான் அவன் மாட்டுறான். தெரியாதனமாக என்ன செஞ்சான், கேள்வி கேட்டுட்டான். ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் ஒரு கதையை சொல்கிறார். இதுவும் ரபிமார்களுடைய வழக்கம். ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஊமையை சொல்லுவாங்க. அந்த ஓமையினுடைய விளக்கத்தை சொல்ல மாட்டாங்க, ஓமை மட்டும் சொல்லுவாங்க. அந்த ஓமையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிடணும் இயேசு கிறிஸ்து அல்லது எந்த ரபியோ என்ன சொல்லுகிறார் என்று. இப்போ இதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள். என்ன செய்கிறாருன்னா, நல்ல சமாரியனுடைய கதையை சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஆசாரியன் வருகிறான், குற்றியரும் குளையருமாய் விழுந்து கிடக்கக்கூடிய அந்த யூதனை பார்த்துட்டு போயிடுறார். ரெண்டாவது ஒரு லேவியன் வருகிறான், அவனும் பார்த்துட்டு போயிடான். மூன்றாவது ஒரு சமாரியன் வருகிறான், நின்று தன்னுடைய கழுதையை நிறுத்தி வாகனத்திலிருந்து இறங்கி அவன் காயத்தில் எண்ணெயை ஊற்றி அவனை தூக்கி கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து அவனுக்கு ஆக வேண்டிய செலவுகளை செய்கிறான். இந்த இப்போ ஊமை உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லிட்டு, இந்த ஊமையை சொல்லிவிட்டு ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, எப்பா இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்ட இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசுவும் அவனை நோக்கி, நீ போய் அந்தபடியே செய்கின்றார். நீயும் போய் பண்ணுறார். கவனமாக கவனிங்க, ஒரு 10 நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இப்போ இவன் ஒரு கேள்வி கேட்குறான், ஆண்டவரே என்னுடைய பிறன் யார் என்று ஆண்டவரை சோதிக்கும்படி, தன்னை நீதிமானாக்கும்படி கேட்டான். ஏன் அப்படி அந்த கேள்வி கேட்டான்றதை நல்லா கவனமாக கவனிக்கணும். Why did he ask the question, who is my neighbor? நான் யூடியூப்பில் who is my neighborன்ற ஒரு டைட்டிலில் இதை நான் பேசியிருக்கிறேன் பல நாட்களுக்கு முன்பதாக. நீங்கள் போய் அதை விரிவாக இப்போ நான் சொல்கிறத கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம். who is my neighbor? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு அவங்க வாழ்ந்த காலத்தில் யூதேயாவில் யூதர்கள் மாத்திரம் இல்லை, ரோமர்களும் இருக்கிறார்கள், சமாரியர்களும் இருக்காங்க. இல்லை, இட் வாஸ் அ மெட்ரோபாலிட்டன் சிட்டி. யூதர்கள் ரோமர்களால் ஆட்சி செய்யப்படுகிறார்கள். சமாரியர்கள் கிட்டத்தட்ட தே ஆர் ரைவல்ஸ். யாருக்கு? யூதர்களுக்கு. கவனிங்க, ஹிலல் என்கிற அன்னைக்கு இருந்த ஒரு ரபாய், மதிக்கப்படத்தக்க ரபாய், இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவே இருந்தவர். நிறைய யூதர்கள் அவருடைய டீச்சிங்ஸை தான் என்ன செய்தாங்க, அவங்க பின்பற்றி வந்தாங்க. ஸோ அவரும் சரி, ஷமாயும் சரி, யூதர்களுக்கு பிறன் ஒன்று சொந்த யூதனே, அவன் அண்ணன் தம்பி, அவன் அக்கா தங்கச்சி, அவன் வீட்டில் இருக்கிறவன் தான் பிறன். ஹூ இஸ் யுவர் நெய்பர்? அவங்க சொந்தக்காரங்க எல்லாம், அவங்க தான் கூட்டு குடும்பமாக தானே வாழ்கிறாங்க. இரண்டாவது, பிறன் என்று அவர்கள் ரோமர்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஈவன் அவர்கள் அன்னைக்கு அடிமைப்படுத்தியிருந்த, அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த ரோமர்களையும் இவங்க என்ன ஏற்றுக்குவாங்கன்னா பிறன் ஏற்றுக்குவாங்க. ஆனால் சமாரியர்களை இவங்க என்ன ஏற்றுக்க மாட்டாங்க, பிறன், நெய்பர்னு ஏற்றுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சமாரியர்களை அவங்க பகையாளியாகத்தான் பார்த்தாளுகளே ஒழிய ஒரு நாளும் பிறனா ஏற்றுக்கல. அப்போ ஹிலல் இப்படி சொல்றாரு, ஷமா இப்படி சொல்றாரு. சரி, இவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்குறான். ரைட், அவங்களும் நியாயப்பிரமாணத்தை இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னவா இருக்குதுன்றதா நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ உங்களுடைய வியாக்கியானத்தின்படி பிறன் யார்? இதுதான் அவனுடைய கேள்வி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பைபிளில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை சும்பின கையுடையவனை சுகமாக்கின அந்த சம்பவம், விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயினுடைய சம்பவம், இதுக்கு பின்னாடியெல்லாம் நீங்கள் அற்புதத்தை மாத்திரம் பார்ப்பீங்க. நான் எவ்வளோ அழகாக நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து இன்டர்பிரட் பண்ணான்றதை நான் பார்ப்பேன். நான் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த காரியங்களில். இப்போ இவனுடைய கேள்வி, what is going to be the interpretation of Jesus Christ when it comes to who is my neighbor? ஆண்டவர் பதில் சொல்லலை, அழகாக கதையை சொல்லிட்டார். இதில் பியூட்டி என்னன்னா, இந்த கதை பழைய ஏற்பாட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதுதான் பியூட்டியே. ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு இந்த கதை தெரியும். சரி, பழைய ஏற்பாட்டில் இந்த கதையை நான் காமிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து 2 நாளாகமோ 27ஆம் அதிகாரம் 11 வசனத்தை மட்டும் படிக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்க்குறங்க. ஸ்டோரி ஆஃப் குட் சமாரிட்டன் இருக்கான்றது நீங்கள் பாருங்கள். ரைட், அதான் நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து அவர் போதித்த, கற்றுக் கொடுத்த எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் தேர். ஈவன் அற்புதங்கள் கூட உண்டு. 2 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் வாசிக்கும் பொழுதே நீங்கள் ஒரு விஷயத்தை செக் பண்ணிட்டே வரீங்க. எதை?
ஆமென். இந்த நல்ல சமாரியன் கதையில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதில் வருதான்றதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. நான் வாசிக்கிறேன் 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 28:15. அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போட்டுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களில் அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சமானவர்களை கழுதையின் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரனிடத்தில் கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். சமாரியான்ற வேர்டு வந்துச்சா? கழுதை வந்துச்சா? எண்ணெய் வந்துச்சா? எரிகோ வந்துச்சா? வஸ்திரங்கள் வந்துச்சா? எல்லாமே வந்துச்சு. இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல சமாரியன் கதை இதுதான். இந்த கதை ஏற்கனவே யூதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு கதையாக மாற்றி சொல்வார். இந்த நியாய சாஸ்திரி பிரமாணங்களை அறிஞ்சதுனால, பழைய ஏற்பாட்டை அறிஞ்சதுனால ஆண்டவர் எங்கிருந்து கதையை எடுக்கிறாருன்றதை இவன் தெரிஞ்சிருப்பான். என்ன நடந்திருக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். பட் எனவே நான் சொல்லிடுறேன். ஆமென். இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்கு இடையில் பிரச்சனை. யார்? யூதேயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சதர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், சதர்ன் கிங்டம். இஸ்ரேல் என்பது நார்தர்ன் கிங்டம். ஆமீன். வடக்கு ராஜ்யத்துக்கும் தெற்கு ராஜ்யத்துக்கும் அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடித்து அண்ணனாகிய இஸ்ரேல் தம்பியாகிய யூதாவை என்ன செஞ்சான்? குற்றுயிருமா கொலையுமா போட்டு போயிட்டான். அப்போ விழுந்து கிடக்கிற அன்னைக்கு விழுந்து கிடந்த அவருடைய சொந்த தம்பியாகிய ஆமீன் யூதர்களுக்கு உதவி செய்வதற்காக சமாரியாவிலேருந்து அன்னைக்கு யார் தான் வந்தா? சமாரியர்கள் வந்து, எப்பா உன் தம்பி எப்படி அடித்து கொண்டு போட்டிருக்கே, விழுந்து கிடக்கிறது யூதன் தானே இல்லையா, லேவின்னு ஆசாரின்னு பார்த்துட்டு போனாங்களே, அதே மாதிரி எனக்கு அடித்ததே அவன் தான் ஆமாம் என்று சொல்லி சமாரியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் குறிப்பிடாத ஒரு கூட்டம் வந்து யூதர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு எண்ணெய் வார்த்து அவங்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்து அவங்கள கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? விட்டுட்டு அவங்க சமாரியாவுக்கு திரும்பி போனாங்கன்னு வாசிக்கிறோம் இல்லையா? ரைட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரைட். அன்னைக்கு உனக்கு உதவி செஞ்சது யாரு? சமாரியன் இல்லையா? இப்போ நீயே சொல்லு, இப்போ உனக்கு பிறன் யார்? வாயை பொத்திட்டான். ஹல்லேலூயா. வேற வழியே இல்லை. மிக அழகாக அவன் வாயிலிருந்து ஆண்டவர் என்ன செய்யறார்? ஆன்சர் எடுக்கிறார். எனக்கு பிறன் இப்போ யாரு? சமாரியன். சமாரியன், இரக்கம் செய்தவனே. ஹிலலுடைய டீச்சிங் சரியல்ல, தப்பு. ஷமா இதை குறித்து பேசுனது சரியல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்டர்பிரட் பண்ணி பாருங்க. அதுதான் பியூட்டியே. பைபிள் படிக்கும்போது இப்படி படிக்கணுங்க. சும்மா நியாயப்பிரமாணம் வேண்டாம், நியாயப்பிரமாணம் வேண்டான்னு இதெல்லாம் வந்து சோம்பேறிகள் சொல்கிற வார்த்தை, பைபிளை கற்றுக்கொள்ளாதவர்கள் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். ஏதோ அங்கே இருக்கிற 1-2 வசனங்களை எடுத்துட்டு ஜனங்களுக்கு அப்பீசிங்கான பிரியமான வசனங்களை கொடுத்து கர்த்தர் அப்படியே என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதித்து உயர்த்திடுவார். ஆமாம். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு சொல்லி ஜனங்களை அதை கேட்குறது தான் கூட்டம் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆஹா, இப்போ நல்ல சமாரியன் கதையே நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கா பாருங்கள். நீங்கள் நாலாகமத்தை படிச்சிருப்பீங்க. எங்கே படிச்சிருப்போம்? சிலர் நாலாகமமா, ஐயோ இதில் ஆமென் வெறும் வம்சாவளியாக வருவேன், அதெல்லாம் விட்டுட்டே போயிருப்போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் தவறாக சொல்லலை. எவ்வளவு அழகாக நியாயப்பிரமாணத்தை கொண்டு உன் சத்துருவை நீ நேசிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இன்ஃபேக்ட் ஆண்டவர் அங்கே மேற்கோள் காட்டுகிற வசனம் எது தெரியுமா? எது தெரியுமா? எடுங்க பார்க்கல என்னோட கூட சேர்ந்து. லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லேவியராகமம் 20:34. ஆமென். அன்றைக்கு யூதர்கள் சமாரியர்களை அந்நியர்களாக நினைச்சாங்க. ஆமென். அந்நியர்களாக நினைச்சாங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்றது நான் காமிக்கிறேன். இதை கேட்டுட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன கற்பனைகள் கட்டளைகள் வேண்டான்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இதை ஆமென். வாசிப்போமா? 34ஆம் வசனம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற ஆமென் 19:34 லேவியராகமம் 19:34. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை என்னவா என்னமா? சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் என்ன செய்வீர்களாக? அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராக இருந்தீர்களே, நான் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர். எனக்கு பிறன் யாருன்னு கேட்டார்ல.
இவன் முதல்ல 2 வசனம் சொன்னான். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூறுவாயாக என்றும், உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசிப்பாயாக என்றும் ரொம்ப அழகா பதில் சொன்னவன். பிறன் யாருன்னா அவனை பொறுத்தளவு அவன் அண்ணன் தம்பி தான் பிறன். ஆனா இல்லப்பா, நியாயப்பிரமாணம் பிறன் என்று யாரை சுட்டி காண்பிக்கிறது என்பதை நான் உனக்கு காண்பிக்கிறேன். நீ பார்க்காத ஒரு வசனத்தை நான் நியாயப்பிரமாணத்திலிருந்து காண்பிக்கிறேன் என்று ஆண்டவர் எதை காண்பிக்கிறார்? உனக்கு பிறன் யார் தெரியுமா? அந்நியன் நீ யாரை நினைக்கிற? ஆமென். ஒதுக்கப்பட்டவன் யாரை நினைக்கிற? சத்துருன்னு என்னை யாரை நினைக்கிறாயோ அவன்தான் உன்னுடைய நெய்பர், அவன்தான் உனக்கு பிறன். அவனை நேசின்னு ஆமென் ஏற்கனவே நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் வேண்டானே? Hallelujah. In அன்பு தேவனே, it is a law of God. It says love your enemies. Love your enemies. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை எதற்கு? இப்போ புரியும் உங்களுக்கு கிருபை எதுக்குன்னு. கிருபை எதுக்கு தெரியுமா? இதை செய்யறதுக்காகத்தான். அந்நியனையும் சத்துருவனையும் நேசிப்பதற்காக தேவன் எனக்கு கொடுக்கிற பலன் தான் கிருபை. கிருபையை பற்றி பேசுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நேசிப்பான். கிருபையை பற்றி பேசுகிறவன் நியாயப்பிரமாணம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. சொல்லுகிறவன் ஆமென். பைபிளை முதல்ல ஒரு தடவையாவது உருப்படியா படிங்கன்ற. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட கூட பேசுகிறார். I love the law of God. It is a blessing, it is not a burden. சங்கீதம் 119 முழுவதையும் படித்து பாருங்கள். சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாக தேவனுடைய பிரமாணங்களை நேசிக்கிறார், எவ்வளவு அழகாக நேசிக்கிறார். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சீர்கட்டு அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகம், ஆமென், மனிதனுடைய சட்டத்திற்கு கொஞ்சம் கூட பயப்படாத இந்த உலகம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆமென் நியாயப்பிரமாணம் வேண்டாம் என்று கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை தூக்கி எறிவீர்கள் என்றால் இந்த உலகத்திற்கு யார் பதில் சொல்ல போறார்? ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே how should I obey the law of God? தேவனுடைய கட்டளையில் நான் எப்படி கீழ்ப்படிவது என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்முடைய கட்டளை எவ்வளவு அழகானவைகள். ஹவ் பியூட்டிஃபுல். சத்துருக்களை நேசிக்க சொன்னது பிரமாணம் தான் ஆண்டவரே. We thought it was in the New Testament. No, it was in the Old Testament. It was in the law. It was in the Torah. ஆண்டவரே, நீர் இவைகளைத்தான் விரிவாக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் என்று நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். கிருபை என்கிற போர்வையில் நியாயப்பிரமாணத்தை தூக்கி தூர எறிகிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. Lord, help us to believe that the same law which you gave to Moses has been written in our hearts. நீ மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அதே பிரமாணம் தான் என்னுடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நாள் நாங்கள் மறந்து போகாதிருக்க கிருபைதாரும். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்க அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஷலோம். God bless you. God bless you. Take care. Good night.